வெல்கம் டு Copiertech தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கொளத்தூரில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட மிஷின் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொளத்தூரில் 2 ஸ்டூடியோ வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டூடியோ பார்த்தோம் அப்படின்னா குமரன் நகர் பஸ் ஸ்டாப் கிட்டேயும், இன்னொரு ஸ்டூடியோ பார்த்தோம் அப்படின்னா பெரியார் நகர்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்டூடியோக்கும் நிறைய ஜெராக்ஸ் ரெக்யர் வருது, நிறைய பேர் கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற நிறைய மிஷின்ஸ் நான் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருந்தேன். அதில் 2 மிஷின் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு மிஷின் பார்த்தோம் அப்படின்னா Canon IR 2002 டேபிள் டாப் மாடல் செலக்ட் பண்ணாங்க. இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு A3 டியூப்ளெக்ஸ் மிஷின் இது. ஸோ இந்த மிஷினும் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு மிஷின் பார்த்தோம் அப்படின்னா Kyocera $2040 DN. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீகல் பெட்டு, A4 லீகல், அதுக்கப்புறம் இதில் ADF இந்த மாதிரி மொபைல் பிரிண்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய மிஷின்ஸும் செலக்ட் பண்ணாங்க. குமரன் நகரில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா Canon மிஷினும், பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா Kyocera மிஷினும் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 மிஷினையும் நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி டெமோ கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்புறது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு அங்கே நடக்கிற நிறைய கான்வர்சேஷன் அப்படி லைவ் ஆடியோடையே இதில் ஓடிட்டுருக்கும். ஸோ புதுசாக ஜெராக்ஸ் கடை ஸ்டார்ட் பண்ணோம், ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணும், நீங்கள் ஒரு டைலரிங் வச்சிட்ருப்பீங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்டூடியோஸ் வச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து ஒரு 50 பேர் ஜெராக்ஸ்க்கு கேட்கலாம் மேபி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் Copiertech சேனலில் இணைந்திருங்கள். நன்றி. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டவுன் பண்ணுங்க. அதை டென்சிட்டினே வரும் பாருங்கள். மேலே போங்க, மேலே போங்க, அப் பண்ணுங்க. 0ல் இருக்குங்களா? ஓகே, கொடுங்க சார். இப்போ இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் லைட் ஆகும், இந்த பக்கம் வந்துச்சுன்னா டார்க் ஆகும். எவ்வளோ டார்க் வேணுமோ டார்க் வச்சுக்கோங்க. இன்னொரு 2 வைங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. கொடுங்க. மறுபடியும் பேப்பர் உள்ளே போகும். நீங்கள் வழக்கம் போல் அது வெளில வந்துச்சுன்ட்டு நிப்பாட்டிட்டீங்கன்னா ஜாம் ஆகிடும். ஓகே, மோடு ஓகே, காப்பி ஒன்று தான். ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே இடத்துல தான் வைக்கணும். கொடுத்துக்கலாம். 2மே இருந்ததுன்னா பிக்சல் போட்டு பிளாக் ஆகிடும். கார் மட்டும் எதாக இருந்தாலும் பண்ணிட்டு 2வது பேஜ் ஆகிப்போம். இதில் மொத்தம் எத்தனை பேஜஸ் வரும்? 2 கீழே எடுத்த பேஜஸ் இருக்கா? 3. நிறைய இருக்கு. அப்போ 2 சைடு எடுக்கிற மாதிரி கொடுங்க. டபுள் சைடு எடுக்கணும். ஆமாம், 2 கமா இல்லை ஐஃபன் கொடுங்க. சரிங்களா? இதில் பிரிண்டட் ஆன் ஒன் சைடு இருக்குல்ல, அதில் போத் சைடு
போஸ்டேஜ் தான் கொடுங்க, லாங்குவேஜ் தான், அவ்வளோதான். மேலே பிரிண்டர் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கு. நம்மளது வந்து Canon IR 2002 பிரிண்ட் கொடுத்துருங்க. பேஜஸ் பெர் ஷீட் அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் டிஃபால்ட் விட்டுருங்க, அதெல்லாம் எதையும் மாற்றாதீங்க. இதில் கலர் எடுக்க முடியுமா? பிளாக் அண்ட் மிஷின் கலர் பிரிண்டர் இவ்வளோ மிஷின் வச்சுருக்கீங்களே, என்ன பிரிண்டர் இருக்கு? ஃபோட்டோஸ் இல்லை, அதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். நார்மல் லெட்டருக்குலாம் ப்ரொவைட் இந்த போல்டு லெட்டர் ரொம்ப திக்னஸ். இல்லை டிஃபால்ட்டாக நம்ம டென்சிட்டி ஜாஸ்தி வச்சு இதில் வேணும்னா ஏற்றிக்கலாம். இதுதான் பிரதர், இது நார்மல். இது கீழே கீழே இது வைக்கிறது இங்கே அடுத்து லீகல்லாம் வேணா இங்கே லீகல்லாம் பெரிய சைஸ் ஒரு இதோட தாண்டி லாங் சைஸ் நோட் இருக்குல்ல, லாங் சைஸ் நோட் இந்த ட்ரே நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பேப்பரில் போயிட்டு இந்த இருக்குல்ல, இதுதான் இந்த ட்ரே, மூணாவதாக இருக்கிறது இந்த ட்ரே. 202 ஆமாம், இது எம்பி. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, நீங்கள் போய் ஸ்டாண்டர்ட் சைஸில் போய் செலக்ட் பண்ணணும். இது சொல்றீங்க? ஆமாம், இந்த லீகல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா, லீகலை போய் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லீகல்னு வந்துடும். லீகல் வந்துடும். இப்போ இந்த ட்ரேல இருக்க இந்த ட்ரேல இருக்கான இதுல எதுவும் இண்டிகேஷன் காட்டுவீங்க? உங்களுக்கு அந்த இதுதான் சிம்பிள் தான், இந்த நம்பர் 1ன்னு போட்டுருந்துச்சுன்னா ட்ரே, உங்களுக்கு எதுவுமே போடலன்னா பைபாஸ். ஓகே, இதுதான் ட்ரே. அது வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் பண்றதுக்கான ஏரியா, அதெல்லாம் நீ பெய்ய வைக்க வேணாம். இதில் பண்ணலாம், அவங்க இதுலயே குழம்பிட்டாங்கன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அது அவங்களுக்கு ரெண்டுமே ட்ரே தான் சொல்றீங்க? ரெண்டுமே ஓகே. இது ஒன்றுமே கிடையாது, இது ஸ்கேனிங் பார்த்து தான் இதுவும். இது மாதிரி இதுக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு இப்போ வந்து காப்பீஸ் வருது அப்படின்னா இதையே வந்து உள்ள எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக, இங்கேயே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரிஜினல்லாம் இதில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பேப்பர் டாக்குமெண்ட் வருதுல்ல, இந்த மாதிரி பேப்பர் டாக்குமெண்ட் மட்டும் தான் வரணும். இப்போ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட், எந்த ஒரு ஒரிஜினலையும் இதில் வைக்கக்கூடாது சர்டிஃபிகேட்லாம். இந்த மாதிரி இப்போ அதிகமாக ஸ்கேனிங் பண்ணணும், உள்ளே போகும், உள்ளே போய் ஜாம் ஆகி கிழிஞ்சிரும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறப்ப. ஸ்கேன் பண்ணணும், இது உள்ளே போயிடும் உங்களுக்கு. இது செட் பண்ணணும், அது A4 தானே உங்களுக்கு. அது இதுலேருந்து ஸ்கேனிங்க்கு இதுலேருந்து ஸ்கேனிங், இதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுங்கன்ட்டு. நீங்கள் பயன்படுத்துங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் ஏன்னா இப்போ ஏடிஎஃப்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, எதுக்கு இந்த பர்பஸ்ன்ட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் இது பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நார்மல் இப்போ ஜெராக்ஸ் எடுங்க, சர்டிஃபிகேட் இல்லாமல் இதில் தான் பிறகு எடுக்க போகிறீங்க, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பேப்பர் மாற்றும்போது A4 இது ஆல்ரெடி இருக்கு. லீகல் பேப்பர் வைக்கிறோம், பெரிய சைஸ் பேப்பர் வைக்கிறோம், பெரிய சைஸ் பேப்பர் பெரிய சைஸ் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பேப்பர் தீர்ந்து போச்சுன்னா ஓப்பன் பண்ணி பேப்பர் க்ளோஸ் பண்ணுவோம். பேப்பர் ரோட் பேப்பர்னு வரும், உங்களுக்கு எதுவுமே ஆப்ரேட் ஆகாது, சரிங்களா? இந்தாங்க, இப்போ இதை வந்து ஜெராக்ஸ் எடுங்க, எனக்கு சிங்கிள் சைடு எடுங்க. அதே மாதிரி இங்கே பேப்பரை நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு, ஃபுல்லாலாம் வைக்க வேணாம், பாதி வைங்க, சரிங்களா? இந்த அளவுக்கு வச்சா போதும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே வென் யூ செட் நியூ பேப்பர்னு கேட்கும்.
ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டா போதும். நீங்கள் இப்போ வந்து சிங்கிள் சைடு எனக்கு ஒரு காப்பி மட்டும் எடுங்க. அதில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் கேட்குறேன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுங்க. அப்படியே உள்ளே பேப்பர் இருக்கட்டும். ஃபங்க்ஷன் வேணும், ஃபங்க்ஷன் வேணும், டியூப்ளெக்ஸ், ஒன் சைடு டூ சைடு. இப்போ ஸ்டார்ட்டு. அடுத்த பேஜ் ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேஜ் திருப்புங்க. பொறுமையா பொறுமையா பறந்துட போகுது. பொறுமையா பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும். எண்ட் ஸ்கேன். ஐடி கார்டு எடுங்க. ரீசெட் பண்ணுங்க. ஏதோ பரவாயில்ல, எல்லாம் ஐடி கார்டு எடுங்க. ரீசெட் பண்ணுங்க. ஆப் ஓப்பன் பண்ணுங்க. எடுத்துருங்க. ஐடி கார்டு வைங்க. ஐடி கார்டு கீழே ரெண்டாவது ஆப்ஷன் அது கீழே உள்ள செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல ரீகால்டு ப்ரோக்ராம் டூன்னு வந்துடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பேஜ் அதே பிளேஸ். Understand.